வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 15, 18 நாள் தான் இருக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து என்னன்னா, பாதி பிள்ளைகளுக்கு வந்து சில பேருக்கு ஸ்பீடு வந்திருக்கும். சில பிள்ளைகளுக்கு இன்னும் ஸ்பீடு வந்திருக்காது. ஸ்பீடு வந்திருக்காதுன்னா, 10 நிமிஷத்துக்குள்ள அடிக்க முடியாது. இன்னும் ஒரு 3 லைனோ, 5 லைனோ, 6 லைனோ எனக்கு வந்து இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும், அதுக்கப்புறம் வந்து மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க வந்து இப்போ இன்ஸ்டியூட்ல அடிக்கும்போது ஒரு 20க்குள்ள இருந்தா நீங்க கொஞ்சம் சேஃப். ஏன்னா நம்ம போகும்போது அங்க கொஞ்சம் பதட்டமானாலோ சில பேருக்கு ஆகும். அதுக்காண்டி எல்லாருக்கும் ஆகும்னு சொல்லல. சில பேருக்கு ஆகும். அப்படி பதட்டமாகும்போது அந்த 20க்குள்ள நம்ம இங்க எடுத்துட்டு இருந்தோம்னா, அங்க போய் கொஞ்சம் கூடுனா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால வந்து என்னன்னா, இப்போ மிஸ்டேக் நெறைய வர்றவங்களுக்கும் 2டே 2 பாயிண்ட் தான். அதாவது மிஸ்டேக் நெறைய வர்றவங்க, மிஸ்டேக்கை எப்படி குறைக்கணும்? ஸ்பீடு வராதவங்க இந்த ஒரு 15 நாள்ல எப்படி ஸ்பீடு வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பீடு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 15, 18 நாள் தான் இருக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து என்னன்னா, பாதி பிள்ளைகளுக்கு வந்து சில பேருக்கு ஸ்பீடு வந்திருக்கும். சில பிள்ளைகளுக்கு இன்னும் ஸ்பீடு வந்திருக்காது. ஸ்பீடு வந்திருக்காதுன்னா, 10 நிமிஷத்துக்குள்ள அடிக்க முடியாது. இன்னும் ஒரு 3 லைனோ, 5 லைனோ, 6 லைனோ எனக்கு வந்து இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும், அதுக்கப்புறம் வந்து மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க வந்து இப்போ இன்ஸ்டியூட்ல அடிக்கும்போது ஒரு 20க்குள்ள இருந்தா நீங்க கொஞ்சம் சேஃப். ஏன்னா நம்ம போகும்போது அங்க கொஞ்சம் பதட்டமானாலோ சில பேருக்கு ஆகும். அதுக்காண்டி எல்லாருக்கும் ஆகும்னு சொல்லல. சில பேருக்கு ஆகும். அப்படி பதட்டமாகும்போது அந்த 20க்குள்ள நம்ம இங்க எடுத்துட்டு இருந்தோம்னா, அங்க போய் கொஞ்சம் கூடுனா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால வந்து என்னன்னா, இப்போ மிஸ்டேக் நெறைய வர்றவங்களுக்கும் 2டே 2 பாயிண்ட் தான். அதாவது மிஸ்டேக் நெறைய வர்றவங்க, மிஸ்டேக்கை எப்படி குறைக்கணும்? ஸ்பீடு வராதவங்க இந்த ஒரு 15 நாள்ல எப்படி ஸ்பீடு வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பீடு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம்.